குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சாய் வேதா அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதுல உங்களுக்கு வந்து யூனிட் ஒன் ஏ பிசினஸ் ஆர்கனைசேஷன், அதுல வந்து டாபிக் வந்து 8 பார்க்குறோம் ராஜா, பிளான்ட் லொகேஷன். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் எப்படி படிக்கிறோம் அப்படின்னா அந்த கான்செப்டை கரெக்டா பார்த்துக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் அண்ட் சைட், அதுனா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? சோ இப்ப லொகேஷன் அப்படின்னா இது ரெண்டும் இந்த டேர்ம் ஒரே மாதிரியா இருக்குன்னா இல்ல, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ லொகேஷன் உங்களுக்கு புரியுதுக்கா? சும்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அப்புறம் இதை பார்ப்போம். லொகேஷன் ஒண்ணு இல்ல, இப்ப வந்து உங்களுக்கு திருச்சி இருக்கு, ஓகேங்களா? நம்ம திருச்சியில இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, பார்த்திருப்பீங்க. இப்ப முன்னாடி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் இருந்துச்சு, ஓகேங்களா? அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இப்ப மெயின் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ வந்து எங்க கொண்டா பஞ்சப்பூர், ஓகேங்களா? சோ பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு திருச்சியில ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப திருச்சிங்கிற டிஸ்ட்ரிக்ட் தான் லொகேஷன் இருக்கும், ஓகேங்களா? அப்ப சைட் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தான் சைட். இப்ப புரியுதா உங்களுக்கு? சூஸ் பண்ற அப்படிதான். சோ அப்ப எங்க வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் இப்ப ஆரம்பிக்க போறோம், ஏன்னா அது 500 கோடி கிட்ட நம்ம செலவு பண்ணி ஆரம்பிச்சோம்லாம் சொன்னாங்க, ஏசி ஃபுல்லா ஏசிலாம் சொன்னாங்க. சோ அப்ப சூஸ் பண்ணும்போது அவங்க பண்ணுவாங்க, இப்ப லொகேஷன் திருச்சியில ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்ல, ஓகே. ஆனா அதுல எங்க பர்டிகுலர் அப்படின்னா சைட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சப்பூர், ஓகேங்களா? இதே மாதிரி இப்ப வந்து ஏர்போர்ட் எடுத்துக்கும். ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா இப்ப இது சென்னை வந்து மீனம்பாக்கமா விமான நிலையம். இப்ப அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப வந்து பக்கத்துல நியர்பைல இப்ப கூட ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு, சரிங்களா? பரந்தூர் ஏரியாவை செலக்ட் பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட்ல 2 அப்ரூவல் சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட இப்ப இந்த கேஸ் போராட்டம் இருக்கு, அதெல்லாம் நம்ம போக வேண்டாம், அரசியலுக்குள்ள கான்செப்ட் மட்டும் பார்த்துப்போம். இப்ப அது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, சரி அப்போ ஒரு ஏர்போர்ட் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அதாவது எப்படி சொல்ற எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இருக்கிறது வந்து வசதிகள் பத்தல, அப்ப அடுத்து பக்கத்துல நியர்பைல ஆரம்பிக்கணுங்கிறப்ப காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க வந்து பரந்தூர் அப்படிங்கிற அந்த பிளேஸ்க்குள்ள கிராமத்துல விமான நிலையம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்ப எதுக்கு இதை சொல்றேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறக்காக. அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் இப்ப எப்படி பரந்தூர் விமான நிலையம் ஆரம்பிக்க போறேன்னு அங்க டிஸ்ட்ரிக்ட் வந்து காஞ்சிபுரம், அதுதான் லொகேஷன், ஓகேங்களா? அப்ப அந்த ஊர் பரந்தூர் அப்படின்றாங்களே அதுதான் சைட்டு, ஓகேங்களா? திருச்சிங்கிறது லொகேஷன், அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட், அந்த பஞ்சப்பூர்ங்கிற அந்த ஊர் வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா சைட்டுன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? இதுதான் வித்தியாசம். இப்ப பாருங்க, லொகேஷன்ங்கிறது லார்ஜ் ஜெனரல் ஏரியா, ஓகேங்களா? லொகேஷன்ங்கிறது லார்ஜ் ஜெனரல் ஏரியா. அது வந்து கண்ட்ரியா இருக்கலாம், ஸ்டேட்டா இருக்கலாம், டிஸ்ட்ரிக்டா இருக்கலாம். சோ அங்கதான் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து கேரி அவுட் மேற்கொள்ளப்படுகிறது. சைட்டுங்கிறது என்னன்னா ஸ்மாலர் ஏரியா. அது எங்க சிச்சுவேட்டட் வித்தின் த ஜெனரல் ஏரியா. அந்த ஜெனரல் ஏரியாக்குள்ள நான் சொல்ல திருச்சிக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய பஞ்சப்பூர், அப்ப அந்த பஞ்சப்பூர் தான் சைட். அப்ப ஸ்மால் ஏரியா பஞ்சப்பூர், அது சிச்சுவேட்டட் வித்தின் த ஜெனரல் ஏரியா. ஜெனரல் ஏரியாங்கிறது திருச்சி, ஓகே? சிட்டி டவுன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ செலக்டட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேரிங் அவுட் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் ஒன்லி. ஸோ இப்ப அந்த இடத்துலதான் ப்ரொடக்ஷன் வந்து பண்றாங்க. இப்ப வந்து நான் வந்து புரியணுங்கிறதுக்காக தான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்லாம் சொன்னேன். இது இண்டஸ்ட்ரியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், சிப்காட்ல ஆரம்பிப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி எடுத்துக்கலாம், அங்கதான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க இல்லையா? சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த விமான நிலையம் பஸ் ஸ்டாண்ட்லாம் சொல்றேன், ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட. பட் நீங்க வந்து இண்டஸ்ட்ரியா பார்க்கணும், அப்பதான் இந்த கொஞ்சம் இந்த சப்ஜெக்டோட போகலாம், சரிங்களா? ஓகே. சோ இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து அப்ப இல்ல ரெண்டே விஷயம் தெரிஞ்சுக்கணும். லொகேஷன்ங்கிறது லார்ஜ் ஜெனரல் ஏரியா, சைட்டுங்கிறது அந்த லார்ஜ் ஜெனரல் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்மாலர் ஏரியா, அவ்வளவுதான். சோ அங்கதான் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். இங்க வந்து இந்த ஜெனரல் ஏரியாக்குள்ள வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த ஐடியல் லொகேஷன், ஒரு சிறந்த லொகேஷன், ஒரு சிறந்த இடத்தேர்வுனா எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா இந்த ஷூபிங்கிறவர் கொடுத்திருப்பாரு. என்ன அப்படின்னா எங்க வந்து லோயஸ்ட் யூனிட் காஸ்ட், அதாவது ப்ரொடக்ஷன் காஸ்ட், ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உற்பத்திக்கான செலவு எங்க கம்மியா இருக்கு, எங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து சிம்பிளா இருக்கோ அந்த இடம் தான் நீங்க ஒரு ஐடியல் லொகேஷன் எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட் லொகேஷன்ங்கிற ப்ராப்ளம் எழுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 விதமான சூழ்நிலையை சொல்லலாம். ஒண்ணு எக்ஸ்பான்ஷன், விரிவாக்கம். இன்னொன்னு டீசென்ட்ரலைசேஷன். அப்படின்னா என்ன சொல்றது, அதாவது சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதல், டீசென்ட்ரலைசேஷன் அது என்ன சொல்றது, அது மையப்படுத்துற தமிழ்ல கரெக்டாகல, இது பண்ற மாதிரி, அதாவது விரிவுபடுத்துற மாதிரி வச்சுக்கலாம். டைவர்சிபிகேஷன்னா பல வகைப்படுத்துது. இந்த 3 புரிஞ்சு, இந்த 3 ஆக்டிவிட்டிஸ்க்காக ஒரு பிளான்ட் லொகேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா கொண்டு வரணும். அதாவது அதை மேற்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க.
ஸோ இப்போ எக்ஸ்பான்ஷன் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாலோவிங் ரீசன்ஸ்னால எக்ஸ்பான்ஷன் வருது. அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இஸ் நாட் என்னது எனஃப், தட் இஸ் அது அப்சல்யூட் வழக்குழைந்து போய்விட்டது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எக்ஸ்பான்ஷன் பண்ணணும். அடுத்து ஃபெசிலிட்டிஸ் பிகம் ரெஸ்ட்ரிக்டட், அதாவது குறைவாயிடுச்சு, வசதி வாய்ப்புகள் குறைந்து விட்டது. ஸோ பிளான்ட்டோட சைட் வந்து அன்சூட்டபிளா மாறிடுச்சு growthக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்திலையும் எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் மேற்கொள்வாங்க. ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் தேவை, நியூ மார்க்கெட் ஒன்று தேவைப்படுது, அந்த சூழ்நிலை எக்ஸ்பான்ஷன் நடக்கும். நாட் ஏபிள் டு சர்வ் த கஸ்டமர்ஸ் ப்ராப்பர்லி, அதாவது கன்சியூமர் அந்த நுகர்வோருக்கு ப்ராப்பரா சேவைகள் செய்ய முடியல. ஸோ இந்த 4 விதமான ரீசன்ஸ் காரணமாக எக்ஸ்பான்ஷன் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதன் காரணமாக பிளான்ட் லொகேஷன்ஸ் ஒன்று வரும். அடுத்து டீசென்ட்ரலைசேஷன். இது வந்து என்னன்னா ஷிஃப்டிங் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிளான்ட். இப்ப இருக்கக்கூடிய நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் பிளான்ட்டை என்னன்னா டிஃபரெண்ட் பிளேஸுக்கு வந்து என்ன பண்ண ஷிஃப்ட் பண்றது. சரிங்களா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது என்ன காரணம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிகம் மோர் காம்படிட்டிவ். மார்க்கெட் வந்து ரொம்ப காம்படிஷன் ஹெவி ஆயிடுச்சு. சோ அப்ப இங்க மட்டுமே வச்சுட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண ஏர்ன் பண்ண முடியாது. அப்ப இன்னொரு பிரான்ச் தூக்கி அங்க போடுவோம், டீசென்ட்ரலைசேஷன். சரிங்களா? அதாவது இது எப்படி சொல்றதுன்னா அது சென்ட்ரலைசேஷன் மையப்படுத்துதல், இது வந்து விரிவுபடுத்தல் மாதிரி வச்சுருங்களேன். ஓகே, கரெக்டா தமிழ் உட்கார்ல. லேபர் யூனியன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் இன்டென்சிவ். இந்த இடத்துல லேபர் யூனியன் வந்து ரொம்ப போட்டு கரார் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல நம்ம வச்சிருந்தோம்னா ஏன்னா ஸ்ட்ராங்கா ஊனிட்டாங்க, வேறு ஊண்டிட்டாங்க. அப்ப கம்பெனி வேற இடத்துல புதுசா ஒண்ணு ஒரு சென்ட்ரலைசேஷன் பண்ணி அங்க புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணாதான் மாத்த முடியும். எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் பிகம் ரெஸ்ட்ரிக்டட். இருக்கிற வசதிகள் ரொம்ப குறைவாகி அது வந்து அன்சூட்டபிள் இன்எஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அந்த பிளான்ட்டோட சைட். ஸோ அப்ப டீசென்ட்ரலைசேஷன். அப்ப சென்ட்ரலைசேஷன்ங்கிறது மையப்படுத்து. அதாவது இப்போ ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹெட் ஆஃபீஸ்ல ரொம்ப காம்படிஷன் வந்துருச்சு, அதாவது பக்கத்துல அதுக்கான காம்படிஷன் வந்துருச்சு. அங்க இருக்கக்கூடிய லேபர் யூனியன் ரொம்ப என்ன சொல்ற ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டிஸும் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப குறைவாயிடுச்சு அங்க இருக்கிறதெல்லாம். ஓகேங்களா? ஒரு புதுசா எதுவும் கொண்டு வர முடியல. ரெண்டாவது அந்த பிளான்ட்டோட சைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்சபிஷியன்ட், இடமும் போதுமா இல்ல, சூட்டபிளா இல்ல. இப்ப இந்த டைத்துல என்ன பண்ணுவாங்க, சரி ரைட் ஓகே இப்ப இங்க இதை ஹெட்டா மாத்திட்டு நம்ம பிரான்ச்சோட ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அதுதான் டீசென்ட்ரலைசேஷன். அதாவது மையப்படுத்துறது ஹெட் ஆபீஸ்ல, சென்ட்ரலைசேஷன். டீசென்ட்ரலைசேஷன்ங்கிறது அந்த டிபார்ட்மெண்ட்டா பிரிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது நம்ம கல்லூரியில உங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், நீங்க பாத்துருந்தீங்கன்னா கல்லூரி வேலை பார்க்கறேன். அதாவது 2 டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்ட் காலேஜ் ஆரம்பிக்கும் போது ஸ்ட்ரென்த் கூட இருக்காது. சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிகாம் சிஏ பிபிஏ எல்லாத்தையும் ஒன்னாக்கி வச்சிருப்பாங்க. 3 செக்ஷன் ஸ்கூல்ல கூட இருக்குமே அந்த மாதிரி. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் காமர்ஸ், நார்மல் காமர்ஸ் இருக்கும், கம்ப்யூட்டர் படிக்கிற காமர்ஸ் இருக்கும். ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருப்பாங்க காமர்ஸ் பீரியட் அக்கௌண்டன்சி பீரியட். இப்ப கம்ப்யூட்டர் பேப்பர் வரும்போது கம்ப்யூட்டர் படி தனியா போயிடுவான், எக்கனாமிக் தனியா போயிடுவான், ஸ்டாட் எடுத்தா தனியா போவான். இந்த மாதிரி 3 பேர் பிரிவாங்க பாத்தீங்களா? ஸ்டாட்ல இல்ல கம்ப்யூட்டர் காமர்ஸ் ஒன்னு இருப்பான், இன்னொன்னு ஸ்டாட்டா புள்ளியலா, ஆமா ஓகே இது வந்து எக்கனாமிக் வரும், ஏதோ ஒரு இன்னொரு சப்ஜெக்ட் வரும். சோ அந்த பாத்தீங்கன்னா அவன் தனியா போயிடுவான். அப்ப காரணம் என்னன்னா இந்த இடத்துல வந்து அதான் அந்த சென்ட்ரலைசேஷன் டீசென்ட்ரலைசேஷன். சோ மையப்படுத்துவாங்க, அப்புறம் அந்த சூழ்நிலை இது தனியா போய் பிரிச்சு வச்சிருவாங்க. இதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு அன்சூட்டபிளா இருக்கக்கூடிய சூழ்நிலையில மையப்படுத்தப்பட்ட ஹெட் ஆபீஸ் அப்படியே பிரியும். அப்போ ஒரு பிளான்ட் லொகேஷன் சென்ட்ரலைசேஷன், அப்ப டீசென்ட்ரலைசேஷன் ஒரு பிரான்ச், அப்போ இன்னொரு பிளான்ட் வந்து தேவைப்படுது. அடுத்து டைவர்சிபிகேஷன். இது வந்து பலவகைப்படுத்துது. ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட்டுக்கு சப்பா ஒரு சப்ஸ்டிடியூஷன் ப்ராடக்டா ஒரு நியூ ப்ராடக்டா ஒரு அனதர் ப்ராடக்ட் ஒன்று உருவாக்கப்படுகிறது சேம் ஏரியால. அப்ப டைவர்சிபிகேஷன். ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இவங்க வந்து ஒரு பொருள் செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்ப வந்து அல்வா இப்ப ஒரு பேக்கரி எடுத்துட்டா அல்வா வந்து அங்க கிடையாது, மத்த ஸ்வீட்லாம் நல்லா இருக்கு. திடீர்னு பார்த்தா நம்ம திருநெல்வேலியில இந்த அல்வாவா அங்க இருக்க ஒரு மேனுஃபேக்சரிங் தெரிஞ்ச ஒரு ஆள், அந்த ஏரியா ஒரு ஆள் வந்து இங்க வந்து சேர்றாரு. சார் எனக்கு அந்த என்னது அந்த அல்வா வந்து செய்ய தெரியும், அந்த அளவுக்கு என்னால கொடுக்க முடியாலும் ஓரளவுக்கு ஒரு 80% கொடுப்பேன் சார், நான் அந்த ஏரியால ஒர்க் பண்ணிருக்க வச்சிருக்கேன்னா அவரை போட்டு அல்வா ஸ்பெஷல் ஆரம்பிப்பாங்க. இல்ல அவருக்கு ஏதோ ஒரு புதுசா தெரியுதுன்னு வச்சுங்களேன், அதை வச்சு பண்ணுவாங்க. அப்ப இங்க ஒரு புதுசா ஒரு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன பண்றாங்க, உற்பத்தி பண்றாங்க. அதான் வேற ஒண்ணும் இல்ல. அப்ப மேனுஃபேக்சரிங் ஏ டிஃபரெண்ட் ப்ராடக்ட் வார்த்தை இன் டிஃபரெண்ட் ஏரியா ஆர் இன் தி சேம் ஏரியா. அந்த ஏரியாலே ஒரு டிஃபரெண்டான ப்ராடக்டை உருவாக்கலாம், இல்ல வேறு இடத்துல அந்த இடத்துல என்ன தேவை இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற உருவாக்கலாம். ஸோ அப்ப இன் அடிஷன் டு எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் நியூ ப்ராடக்டா இருந்தாங்க. இருக்கிற பொருளோட இருக்கிறது பேக்கரி எல்லாம் இருக்கு. இப்ப திடீர்னு என்ன பண்றா, நியூ ப்ராடக்ட் ஒரு அல்வா ஒன்று கொண்டு வராங்க, ஸ்பெஷல் அல்வா, திருநெல்வேலி அல்வா, இல்ல திருப்பதி லட்டு, ஓகேங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஒன்று கொண்டு வருவாங்க. திருப்பதியில இருக்க அவர் வேலை பார்த்திருப்பாரு, அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இங்க வந்திருப்பாரு, சொந்த ஊருக்கு வந்திருப்பாரு, ஆல்ரெடி திருப்பதியில வேலை பார்ப்பாரு. அதனால அந்த லட்டு மேனுஃபேக்சரிங் அவருக்கு ஓரளவு தெரிய வருது. ஸோ அதை வச்சு இங்க வந்து கேட்கிறாரு,
இங்க வந்து இருக்கவங்க என்ன பண்றாங்க, ஓகே பண்ண தெரியுமா உங்களுக்கு, அப்ப இந்த பேக்கரி வந்து என்ன பண்றாங்க, ஓகே திருப்பதி லட்டு இங்க கிடைக்கும், அந்த திருப்பதி லட்டு மாதிரி விஷயம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வராங்க. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அந்த உங்களுக்கு புரியணுங்கிற இதெல்லாம் சொன்னேன். இது நீங்க இண்டஸ்ட்ரீஸா எடுத்துக்கணும், அப்பதான் பாடங்கள் புரியும். சரியா? ஓகே. அடுத்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் லொகேஷன். இப்ப வந்து இது ரொம்ப முக்கியம். இது கேட்பான், எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து அந்த பிளான்ட்டை லொகேட் பண்றதுல இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஒன்னு பிரைமரி ஃபேக்டர், இன்னொன்னு செகண்டரி ஃபேக்டர். பிரைமரி ஃபேக்டரை பொறுத்தளவுக்கு இதுதான் ரா மெட்டீரியல். 5 ஹெட்ல பிரிக்கலாம். ரா மெட்டீரியல், மார்க்கெட், லேபர், ஃபியூல் அண்ட் பவர், டிரான்ஸ்போர்ட். ரா மெட்டீரியல் என்ன சார் சொல்றாங்க, ஒண்ணு இல்ல ராஜா. ரா மெட்டீரியல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து உங்களுக்கு வந்து எங்க வந்து ரா மெட்டீரியல் கிடைக்குதோ அதுக்கு பக்கத்திலேயே நீங்க மேனுஃபேக்சரிங், அதாவது அந்த ஃபேக்டரியை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ அதுதான் அவங்க சொல்றாங்க. ஸோ அதனால அது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 டைப் ஆஃப்ல இதை பிரிக்கிறோம். என்னன்னா யுபிக்யூட்டஸ், சரிங்களா, யுபிக்யூட்டஸ் மெட்டீரியல், லோக்கலைஸ்டு மெட்டீரியல் ரெண்டா பிரிக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா இந்த யுபிக்யூட்டஸ் மெட்டீரியல் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லா இடத்துலயும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லா இடத்துலயும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப வந்து விறகு ஐட்டம்னு வச்சுங்களேன். இது இப்ப ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவங்க வந்து எரிய வைக்கிறதுக்காக, அதாவது ஹீட்டுக்காக, நெருப்புக்காக அவங்க விறகு தேவைப்படுது. அந்த விறகுங்கிறது சும்மா நார்மலா விறகு. அப்படின்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, இந்த கருவேல விறகா இருக்கலாம், இல்ல வந்து என்ன சொல்றது, இந்த யூக்கலிப்டஸ் மரம் சொல்லுங்களா, இந்த மாதிரி விறகு ஐட்டம் அது எங்க பார்த்தாலும் கிடைக்கும். ஆனா நிலக்கரி வேணும்னு வச்சுங்களேன், அதே கம்பெனிக்கு வந்து நிலக்கரி வேணும், சரிங்களா, அப்ப கோல் வேணும் அப்படின்னா அது எல்லா இடத்தையும் கிடைக்காது. அதான் சொல்றோம். அப்ப யுபிக்யூட்டஸ் மெட்டீரியல் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவைலபிள் அட் ஆல் பிளேசஸ். ஸோ அதுக்காக உங்களுக்கு செலக்ஷன் ஆஃப் லொகேஷன்ஸ் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. அது எங்க வேணாலும் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்காக போய் அதுக்கு பக்கத்திலேயே வந்து மிஷினரி இது பிளான்ட் போடணுங்கிற அவசியம் இல்லை. அதே சமயம் லோக்கலைஸ்டு மெட்டீரியல்ங்கிறது என்னன்னா அரிதாக கிடைக்கக்கூடியது. அவைலபிள் ஒன்லி இன் சர்டன் லொக்காலிட்டிஸ். தட் மீன்ஸ் அதுதான் வந்து இப்ப நிலக்கரி எல்லா இடத்துலயும் கிடைக்காது, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் தான் கிடைக்கும். அப்ப அந்த பகுதிக்கு பக்கத்திலேயே நம்ம போய் அந்த இண்டஸ்ட்ரீஸை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா நமக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் தான் கூடுவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த லோக்கலைஸ்டு மெட்டீரியல் கூட ஃபர்தரா டிவைட் ஆகுது இன்டு 2 டைப்ஸ்ல, 2 விதமா டிவைட் ஆகுது. ஒன்னு கிராஸ் ஆர் வெயிட் லாசிங் மெட்டீரியல், அதாவது என்னன்னா வெயிட் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இதுல வந்து லூஸ் ஆகுது, சரிங்களா, வெயிட் லூஸ் பண்ற மாதிரி. அதாவது பியூர் மெட்டீரியல் இங்க வெயிட் வந்து லூஸ் ஆகாது, சரிங்களா, அதாவது வெயிட் வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதான் சொல்றாங்க வெயிட் லாஸ் சொல்லுவோம்ல. ஸோ வெயிட் லாஸ்னா நம்ம சொல்றோம் எடை வந்து குறையுது, சரிங்களா. இதே சமயம் பியூர் மெட்டீரியல் வெயிட் வந்து குறையாது இங்க. அதனால கிராஸ் மெட்டீரியல் வெயிட் லூஸ் ஆகிறதுக்கு, தட் மீன்ஸ் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு பேர் என்னன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் மெட்டீரியல். வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னா சரிங்களா அதுக்கு வந்து பியூர் மெட்டீரியல். இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் லோக்கலைஸ்டு மெட்டீரியல், 2 விதமா பிரிப்பாங்க. சார் அது எப்படி உதாரணம் சொல்றேனே, இப்போ வந்து கிராஸ் வெயிட் லாஸ் பார்ப்போம். வெயிட் லாஸ்னா இப்ப நிலக்கரி இருக்குல்ல, நிலக்கரி வந்து அந்த ரா மெட்டீரியலா இருக்கும்போது நல்ல வெயிட்டா இருக்கும். அதை நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ரா மெட்டீரியல் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பினிஷ்டு வரும்போது அது என்ன வெயிட் வந்து இழந்துடும், வெயிட் லாஸ் ஆயிடும். அதான் சொல்றாங்க. ஸோ கிராஸ்ல. பியூர்ல பொறுத்தவரை பாருங்க, which lost their weight in the manufacturing processல, இது கிராஸ் மெட்டீரியல். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னது ஃபைனல் மார்க்கெட்டா நீங்க மார்க்கெட் செல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ரொம்ப சீப்பா தான் இருக்கும். ஏன்னா வெயிட் கொண்டு வரும்போது 100 கிலோவா இருந்தது, வெளியில வரும்போது 2 கிலோவா மாறிடும். உதாரணத்துக்காக சொல்றேன். இதை இன்னும் சுகர் சொல்லலாம். சுகர் இருக்குல்ல, உள்ள கரும்பு கொண்டு வருவாங்க, நீங்க பாத்துருப்பீங்க, எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. லாரியில பாத்தீங்கன்னா அவங்க கரும்பு, சீனி கரும்பு தொங்கிட்டே இருப்போம். அதை நாங்க என்ன பண்ணுவோம், ஒருத்தர் நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. அதை நாங்க என்ன பண்ணுவோம்னா நாங்க விளையாடுற டயத்துல அதை எடுத்து கட் பண்ணி அங்க உடச்சுலாம் சாப்பிடுவோம், சரிங்களா. சில என்ன பண்ணுவோம்னா அது ரொம்ப ஹாப்பியா திட்டுவாங்க, அந்த சீனி கரும்புன்னு சொல்லுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் கூட ஒரு லாரி ஃபுல்லா போகும் அந்த சீனி கரும்பு. ஆனா உள்ளுக்குள்ள போயிட்டு சுகர் நீங்க சாப்பிடுறீங்களா கால டீல போட்டு அந்த சுகர் பாருங்க. அப்ப 100 கிலோ போனுச்சுன்னா, ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், எனக்கு கேஜி அவ்வளவு தெரியல, 10 கிலோ கிடைக்கும். 100 கிலோ கரும்புக்கு 10 கிலோ சுகர் கிடைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க வெயிட் லாஸ் ஆயிருக்கா, கண்டிப்பா லாஸ் ஆயிருக்கு, சரிங்களா. சோ அதான் வெயிட் லாஸ். இதுக்கு பேர் கிராஸ் மெட்டீரியல். அடுத்து பியூர் மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஆகாது, வெயிட் வந்து லாஸ் ஆகாது மேனுஃபேக்சரிங் டயத்துல. இப்ப டெக்ஸ்டைலுக்கு என்ன தேவைப்படுது, காட்டன். ஸோ பஞ்சு பார்த்துருப்பீங்க, பஞ்சு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் கம்மியா தான் இருக்கும், சரிங்களா. அந்த பஞ்சு நீங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டெக்ஸ்டைல் துணியா மாறும்போது அதுவும் வெயிட் கம்மியா தான் இருக்கும். ஸோ அப்ப மேனுஃபேக்சரிங் மூலமாக வெயிட் வந்து கம்மி ஆகல அப்படின்னா அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் பியூர் மெட்டீரியல். அதுக்கு உதாரணம் டெக்ஸ்டைல், தட் மீன்ஸ் கார்மெண்ட்ஸ் இல்லையா. ஸோ காட்டன் வந்து இதாகுது. இதுக்கு வந்து கிராஸ் வந்து நீங்க என்ன வச்சுக்கோங்கன்னா இதே வச்சுக்கோங்க,
உங்களுக்கு தெரிஞ்ச சீனி கரும்பு, அந்த கரும்பு என்ன மாறுதுன்னா சுகரா மாறுது, ஜீனியா மாறுது. ஓகே, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அப்ப எது இன்ஃபுளுயன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பியூர் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா என்னது செலக்ஷன் ஆஃப் லொகேஷன்ல பெரிய அளவுக்கு தாக்கம் வராது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப நீங்க டிரான்ஸ்போர்ட், அதான் ரா மெட்டீரியல் உள்ளுக்குள்ள கொண்டு வரதா இருந்தாலும் சரி, இல்ல பினிஷ்டு குட்ஸா வெளில போறதா இருந்தாலும் ரெண்டும் ஒரே காஸ்ட்ல தான் வரும். ஏன்னா வெயிட் இல்ல, உங்க வெயிட் இல்ல உள்ள வரதும் வெயிட், அது உங்களுக்கு பெரிய பஞ்சு என்ன அதான் சொல்லணும். அங்க வந்து கரும்பு உள்ள வரும்போது வெயிட்டா வந்து வெளியில போகும்போது வெயிட் இல்லாம இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் வெயிட் இருக்கனால நம்ம வந்து பார்த்திருப்பீங்க, இந்த சுகர் ஃபேக்டரி எல்லாம் பார்த்தா எங்க இருக்குன்னா, கரும்பு எங்க அதிகமா விளையிறாதோ அந்த இடத்துலயே வந்து வச்சிருப்பாங்க. அந்த அந்த கிராமப்புறத்திலேயே இருக்கும். சரிங்களா? அது காரணம் என்னன்னா, அவங்களுடைய ரா மெட்டீரியல் அந்த ஏரியால அதிகமா கிடைக்கும் கரும்பு. அப்படியே வாங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு இது பண்ணிட்டு வெளியில மார்க்கெட் பண்ற இடம் வேற வேற இடமா இருக்கும். சரிங்களா? டவுனுக்கு வந்துருவாங்க. ஆனா இதுதான், இதை ஞாபகம் வச்சுக்கங்க. பட் பியூர் மெட்டீரியல் அப்படி கிடையாது. இந்த பஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கும் வெளியில கொண்டு போறதுக்கும் ரொம்ப வெயிட்ல அது இழக்கிறது இல்லாதனால அதை நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து என்ன சொன்னா ஒரு இதுக்கு பக்கத்துல வச்சுக்கிறது தான் பெஸ்ட்ன்றாங்க. தட் மீன்ஸ் என்னன்னா மார்க்கெட் பக்கத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? வெல், சோ அதனால அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதுல கிராஸ் பியூர்ல நான் வச்சுக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நியரர் டு த சோர்ஸ், அதாவது ரா மெட்டீரியலுக்கு பக்கத்திலேயே பிளான்ட் லொகேட் பண்ற காரணம் என்னன்னா எதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் வந்து பல்கா இருக்கு. ஓகேங்களா? அதை வந்து நீங்க வந்து அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க பக்கத்துல வச்சுக்கலாம். அது மாதிரி அது வந்து கிராஸ் மெட்டீரியலா இருக்குது. இப்ப கிராஸ் சொன்ன எடையை இழப்பது. இப்ப ஜீனி கரும்பு, கரும்பு சுகர், சுகருக்கு வந்து கரும்பு கரும்பை வந்து உள்ள இது பண்ணும்போது அது எடையில இருந்துதான் சுகர் ஆகுது. சோ அப்ப அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், பக்கத்துலயே அந்த ரா மெட்டீரியல் கிடைக்கிற இடத்துல பிளான்ட் வச்சுக்கலாம். அதனாலதான் நான் சொன்னேன், அந்த கிராமத்திலேயே என்ன பண்ண, கரும்பு உற்பத்தி பண்ணக்கூடிய கிராமத்திலேயே அந்த சுகர் ஃபேக்டரி வச்சிருப்பாங்க. ரா மெட்டீரியல் இஸ் சோ பெர்ஷியபிள். பெர்ஷியபிள் அப்படின்னா உங்களுக்கு அழியக்கூடியது, அதாவது என்ன சொல்றது, அழுகக்கூடியது, அழுகக்கூடிய பொருளா இருக்கும் இந்த ரா மெட்டீரியல். சரிங்களா? இப்போ வந்து நான் சொன்னேன், இப்போ வந்து எப்படி சொல்றது, பழங்களை வச்சு இப்ப இந்த ஸ்லைஸ் மேங்கோ வச்சுதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஃப்ரூட் இதெல்லாம் இந்த ஸ்லைஸ் தயாரிக்க வச்சுக்கலேன். அப்ப அந்த மேங்கோ ரொம்ப காலத்து வச்சுக்க முடியாது, அது அழுக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? நீங்க என்னதான் வந்து ஐஸ்ல வச்சு வச்சா கூட ஒரு குறிப்பிட்டதுதான் இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப பண்ணோம்னா அதோட தரம் போயிடும் இல்லையா, குவாலிட்டி போயிடும். அப்ப என்ன பண்ணுவாங்க, இது அணுகக்கூடிய இவர்களால் தான் வச்சுக்கலாம் மேனுபேக்சரிங் அப்படிங்கிறப்ப அந்த ரா மெட்டீரியல் அப்ப நியர்பைல இருக்குங்கிறாங்க. அடுத்து மார்க்கெட், ரெண்டாவதா மார்க்கெட் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பிளான்ட் இஸ் லொகேட்டட் நியர் டு த மார்க்கெட். எப்ப வச்சீங்க அப்படின்னா டிட்டர்மைன் த ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஒரு கால் நீங்க மார்க்கெட் பக்கத்திலே நீங்க வந்து பிளான்ட்டை வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கு ஏதாவது உங்க ப்ரொடக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி கன்சூமர் ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடலாம். அது என்னென்ன சூழ்நிலை எல்லாம் தேவைப்படுதுன்னு பார்த்தா, காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் பினிஷ்டு குட்ஸ் இஸ் ஹையர் தென் த ரா மெட்டீரியல். ரா மெட்டீரியல் உள்ள கொண்டு வரதை விட பினிஷ்டு குட்ஸை டிரான்ஸ்பர் பண்ற காஸ்ட் ஹையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா மார்க்கெட் பக்கத்திலே வச்சுக்கோங்க. அடுத்து வெயிட் ஆஃப் த ஃபைனல் ப்ராடக்ட். ஓகேங்களா? சோ ஃபைனல் ப்ராடக்ட் வெயிட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து அதிகரிக்குது. நான் சொன்னேன்ல, இப்போ வந்து நீங்க ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றீங்க, ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பண்றீங்க, அந்த ஃபைனல் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணலாம், அதை கொண்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் போடும்போது இப்போ ஒரு உதாரணமா 100 கிலோ உள்ளதை லாரியில ஏத்தி கொண்டு போய் மார்க்கெட்ல போடணுங்கிறப்ப டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கூடும். இதே 10 கிலோ உள்ள பொருளுங்கிறப்ப டிரான்ஸ்போர்ட் காஸ்ட், ஏன்னா 100 கிலோக்கு பெரிய லாரியை பிடிக்கணும். 10 கிலோ அப்படின்னா சின்ன ஒரு டாடா ஏசி பிடிச்சா போதும். சோ அப்ப ரெண்டுக்கும் காஸ்ட் வித்தியாசம் இல்லை. டாடா ஏசிக்கு ஒரு 300 ரூபாய் கொடுத்தா போதும், அது பிடிக்கிறதா 3000 கொடுக்கும். அப்ப 2700 ரூபாய் மிச்சமாகும். சரிங்களா? சோ இதைதான் அவங்க சொல்ல வராங்க. அடுத்து ப்ராடக்ட் ஃப்ரெஜைல் டிக்ரீசஸ், அதாவது எப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து என்னன்னா உடையக்கூடியவா, எஸ், இது வந்து என்னன்னா வார்த்தை உடையக்கூடிய ஃப்ரெஜைல். இதெல்லாம் இந்த இடத்துல கிளாஸ் நான் வச்சுக்கேன். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ப்ராடக்ட் வந்து உடஞ்சு போயிடும் சீக்கிரமா. இப்ப அந்த உடையக்கூடிய பொருளை நீங்க வந்து உற்பத்தி பண்ற இடத்துல ரொம்ப தூரத்துக்கு சந்தைக்கு எடுத்துட்டு போறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த பொருள் போகும்போதே உடைச்சிடும். இந்த இது பார்த்திருப்பீங்க, இந்த கண்ணாடி எல்லாம் வந்து நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா கிளாஸ்ல வாங்கும்போது ரொம்ப தூரத்துல இருந்து நம்ம அந்த மாதிரி கடைகளை தேர்ந்தெடுக்கூடாது. ஏன்னா அது வரும்போதே பாதி இதுவும் உடைய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சோ அதனாலதான் சொல்றாங்க, நீங்க கன்சியூம் பண்ற இடத்துக்கு பக்கத்திலே அந்த மார்க்கெட் பக்கத்திலே இந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும். ப்ரொபோசல் ப்ராடக்ட் இஸ் கன்சூமர் குட்ஸா இருந்தாலும் உங்களுக்கு நியர்பைல இருக்கிறது நல்லது. இல்ல கன்சூமர் பார்த்து விரும்பி தேர்ந்தெடுத்து வாங்குறதா இருந்தா
அது மாதிரி கவரிங் ஒன்லி லோக்கல் மார்க்கெட்டை கவர் பண்ணி நீங்க ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அதுவுமே மார்க்கெட் பக்கத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க 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 பிளானே லோக்கல் மார்க்கெட்டை கவர் பண்ணணும். ப்ராடக்ட் பிகம் சசப்டிபிள் டு ஸ்பாயிலேஜ்னா இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னது எளிதில் அஃபெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராடக்ட் வந்து பிகம் அஃபெக்டட் டு ஸ்பாயிலேஜ், அதாவது சீக்கிரமே அது வந்து பாதிக்கக்கூடிய வகையில இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பக்கத்துல இருக்கணுங்கிறாங்க, நியர்பை த மார்க்கெட். ஸோ மெரிட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரிதான் கஸ்டமர்ஸ்க்கு குயிக்கா நீங்க வந்து பொருளை கொடுக்கலாம். சரிங்களா, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் கம்மியா இருக்கும். அடுத்து வந்து சர்வீசஸ் கஸ்டமர்ஸ்க்கு குயிக்கா கொடுக்க முடியும். சப்போஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் இருந்துச்சுன்னா கூட அமேசான்ல உள்ள 7 days ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டர் அது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் சீக்கிரம். ஏன்னா பக்கத்தானே உங்களுக்கு மார்க்கெட்டும் கன்சூமருக்கு பக்கம் இருக்கப்ப பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பண்றதும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நியர்பை மார்க்கெட் நியர்பை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கனால. அது க்ளோஸ் கான்டாக்ட் வித் கஸ்டமர், கஸ்டமர்ட்ட ஒரு க்ளோஸ் கான்டாக்ட் எப்பொழுது இருக்கும். ஸோ as per the demand of customer the organization may change his product டெக்னிக், ஓகேங்களா, ஆர் ப்ரொடக்ஷன் டெக்னிக் வந்து மாத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து லேபர். லேபருங்கிறது 2 விதமா இருப்பான். சரிங்களா, ஒன்னு ஸ்கில்டு, இன்னும் அன்ஸ்கில்டு லேபர், 2 பேர். ஸோ இவங்களும் பாதிப்பை ஏற்படுத்துவாங்க.